மானஸ்தன் கமலை போல் விஜயும் மாநிலங்களவை எம்பி ஆவார். அர்ஜுன் சம்பத் அட்டாக். நடிகர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது எந்த வகையிலும் தேர்தலில் எதிரொலிக்காது என்றும், அவர் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிகபட்சம் 2 முதல் 3% மட்டுமே வாக்குகளை பெறுவார் என்றும் இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத் விளாசியுள்ளார். அதன் பிறகு அவர் திமுகவுடன் இணைந்து மாநிலங்களவை உறுப்பினர் ஆகிவிடுவார் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தில் உள்ள திராவிட கட்சிகள், கம்யூனிஸ்டுகள் மற்றும் கிறிஸ்தவ மிஷனரிகள் ஆகியோர் இணைந்து தமிழகத்தில் எப்படியாவது ஒரு தமிழர் முதல்வராக வேண்டும், ஒரு கிறிஸ்தவரை முதல்வராக கொண்டு வர வேண்டும் என்ற நோக்கத்துடன் உருவாக்கியதுதான் தமிழக வெற்றிக் கழகம். பாரதிய ஜனதா கட்சியை பற்றி பேசுவதற்கு விஜய்க்கு எந்த அருகதையும் இல்லை. தமிழக வெற்றிக் கழகம் தமிழக மக்களால் புறக்கணிக்கப்படும். அவர் கிறிஸ்தவ நிறுவனங்களின் கைப்பாவையாக செயல்படுகிறார். விஜய் திமுகவின் ஏ டீம் தான். திமுக எப்படி மத்திய அரசு குறித்தும் பிரதமர் மோடி குறித்தும் அவதூறு பரப்புகிறதோ, அதே போல திமுக செய்ய வேண்டிய வேலையை இன்னொரு தளத்திலிருந்து விஜய் செய்கிறார். கடந்த தேர்தலில் மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமலஹாசனை தயார் செய்தார்கள். இந்த தேர்தலுக்கு ஜோசப் விஜயை தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிறார்கள். ஆகையால் தாவேகா மக்களால் புறக்கணிக்கப்படும். தாவேகா தலைவர் விஜய்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பது எந்த விதத்திலும் எதிரொலிக்காது, சாதக பாதகத்தை ஏற்படுத்தாது. அவர் இந்த தேர்தலில் நிச்சயமாக 2 அல்லது 3% வாக்குகளை பெறுவார். அதற்கு பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமலஹாசன் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காக திமுகவுடன் இணைந்தாரோ, அதே போல ஜோசப் விஜய் சென்று திமுகவுடன் இணைவார். இதனால் எந்த பாதிப்பும் இருக்காது என அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார். அவர் மேலும் பேசுகையில், மதுரையில் அண்மையில் நடைபெற்ற முருக பக்தர்கள் மாநாடு நடந்த அதே இடத்தில் மனிதநேய மக்கள் கட்சி தலைவர் ஜவாஹிருல்லா முஸ்லிம் முன்னேற்ற மாநாட்டை நடத்தப் போவதாக அறிவித்திருப்பதும் உள்நோக்கம் கொண்டது என்றும், இந்த மாநாட்டிற்கு தமிழக அரசு தடை விதிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திருப்புவனத்தைச் சேர்ந்த கோவில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினரால் தாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு சாரிமா என சொல்லும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்றும் அர்ஜுன் சம்பத் கோரிக்கை விடுத்தார். சாத்தான்குளத்தில் ஜெயராஜ், பெனிக்ஸ் ஆகிய தந்தை மகன் காவல்துறை தாக்குதலில் கொல்லப்பட்ட போது அனைவரும் ஒருமித்த குரல் கொடுத்தனர். ஆனால் தற்பொழுது அஜித்குமார் படுகொலை செய்யப்பட்ட போது குரல் கொடுக்க தயங்குகிறார்கள். அவர் இந்து மதத்தைச் சேர்ந்தவர் என்பதால் ஒரு தரப்பினர் இவ்வாறு செயல்படுகிறார்கள் என்று அர்ஜுன் சம்பத் குற்றம் சாட்டினார். அஜித்குமார் கொலை வழக்கில் காவல்துறை அதிகாரி நிகிதாவை பாதுகாக்கும் அந்த சார் யார் என்பதையும் அரசு தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அவரது கட்சி தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது குறித்து அது அவர்களின் விருப்பம். அதேபோல பாஜக கூட்டணியில் இணைவதும் இணையாமல் இருப்பதும் அவர்களது விருப்பம் என்று அர்ஜுன் சம்பத் தெரிவித்தார்.